என்ன இவ்வளவு தூரம்? ஒரு சந்தேகம்யா. உனக்கா? அவித்தல் என்றால் என்னையா? அவித்தல் என்றால் அடக்குதல்னு அர்த்தம். அதத்தான் ஒருத்தர் தப்புன்னு சொல்றாருயா. கடவுள் வாழ்த்துல வர திருக்குறளை தானே சொல்ற? ஆமையா. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். ஆமா. ஐம்புலன்களை அடக்குவது அவிப்பதாகாது. அவி என்றால் பலின்னு ஒருத்தர் சொல்றாரு. கடவுள் எதுக்கு ஐம்புலன்களை அடக்கணும்? ஐம்புலன்களை அடக்கும் சூழல் கடவுளுக்கு ஏது? சிலுவையாகிய பொறியில் ஐம்புலன்களையும் பலியாக்கிய இயேசு கிறிஸ்து தான் ஐந்தவித்தான்னு சொல்றாரு. இதுக்கு என்னையா சொல்றீங்க? நல்ல சிந்தனை. அவி என்றால் பலி. அவியாய் அவியுமாகி அருக்கமாய் பெருக்கமாகி பாவியர் பாவம் தீர்க்க பரமனே பிரம்மனாகி. அதாவது பலியே பலியாக ஒன்றானவன் மூன்றானவனாகி பாவியர் பாவம் தீர்க்க பரமனான கடவுள் உருவமான பிரம்மனாய் இவ்வுலகில் வந்தார். அவி சொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று. செவியுணவின் கேள்வி உடையார் அவியுணவின் ஆன்றாரோடு ஒப்பர் நிலத்து. இந்த 2 திருக்குறளிலும் அவி என்பதை வேள்வி